ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஆனியன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 5 பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோலெல்லாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வத்தல் பொடி புளியெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து இந்த வத்தல் பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பல்லாரியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட மிளகாய் தூள், நம்ம ஊற வச்சிருந்த புளியும் சேர்த்தாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம புளியை ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். வேறு தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது. கடாயில் 10 to 12 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நாம் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மெதுவாக சேருங்க, தெரிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். இந்த தொக்கோட கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் எப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் உள்ள தண்ணி பசையெல்லாம் நல்லா போய் நல்லா ஒன்று போல் திரண்டு வருது. நம்மளோட வெங்காய தொக்கு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துட்டு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆனியன் தொக்கு கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட கூட இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு சட்னி அரைக்க முடியல அப்படின்னா நம்ம இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு சட்னி பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதையே நீங்கள் பார்த்து அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம சட்னியோ இல்லை இந்த தொக்கோ வச்சு நம்ம சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.